வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10 சயின்ஸ் யூனிட் 2 ஆப்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் பவர் ஆஃப் அக்காமடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பவர் ஆஃப் அக்காமடேஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண்ணால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் அதே சமயத்தில் கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன் சொல்லி சொல்கிறோம். எபிலிட்டி டு ஃபோக்கஸ் த டிஸ்டிங்க்ட் as well as nearby object is called the power of accommodation of the eye. இது எப்படி நம்ம கண்ணால் செய்ய முடியுது? தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, as well as கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இதை நாம் பவர் ஆஃப் அக்காமடேஷன் சொல்லி சொல்கிறோம். இதை நாம் கண் எப்படி செய்யுது அப்படின்னா, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் இந்த சிலேரி மசில்ஸும் ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதாவது சிலேரி மசில்ஸில் நம்மளுடைய ஐ லென்ஸ் ஹோல்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இப்போது இந்த சிலேரி மசில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சில சமயத்தில் கான்ட்ராக்ட் ஆகுது ஆஸ் வெல் அஸ் ரிலாக்ஸ் ஆகுது. இப்படி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய லென்ஸுடைய திக்னஸ் அப்புறம் கர்வேச்சர் இந்த மாதிரியான விஷயங்களை சேஞ்ச் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த லென்ஸ் ஒரு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஜெல்லி லைக் மெட்டீரியலாக உருவாகியிருக்கு. ஸோ இதை நம்மளால் ரிலாக்ஸும் பண்ண முடியும், கான்ட்ராக்டும் பண்ண முடியும் இந்த சிலேரி மசில்ஸால். அப்படி பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்படி கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது உங்களுடைய ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எப்படி பார்க்குறோம்? டு லுக் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நாம் கண்ணில் இருக்கக்கூடிய ஐ லென்ஸை இந்த சிலேரி மசில்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த சிலேரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஐ லென்ஸ் தின் ஆகுது. ஐ லென்ஸ் தின் ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை கூட கிளியராக பார்க்க முடியுது. The ciliary muscles relaxes and makes the eye lens thinner. This increases the focal length of the eye lens. Hence the distinct object can be seen clearly. To look the closer object. நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய சிலேரி மசில்ஸ் தான் நம்முடைய ஐ லென்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிலேரி மசில் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ஐ லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்து டிக்ரீஸ் ஆகுது. இப்படி ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை கிளியராக பார்க்குறோம். ஓகே, the focal length of the lens is decreased by the contraction of the ciliary muscle. Thus the image of the closer object is clearly formed on the retina. ஸோ நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய இமேஜ் நாம் கண்ணில் இருக்கக்கூடிய சிலேரி மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமாக ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறோம். இதனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய இமேஜ் ரெட்டினால் கிளியராக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதன் மூலயமா நாம் நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்னா என்ன அப்படின்னா, 0.1 செகண்டுக்குள்ளார 2 லைட் பல்சஸ் உங்கள் கண்ணை அடைஞ்சிது அப்படின்னா உங்களால் அந்த 2 லைட் பல்சஸை வெவ்வேறு லைட் பல்சஸ்ன்னு சொல்லி அடையாளப்படுத்தி உணர முடியாது. இதுதான் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். இதுக்கு உதாரணமாக உங்கள் ஃப்ரெண்டு கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து 0.1 செகண்டுக்கு குறைவான நேரத்தில் 2 தடவை அந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணும் பொழுது உங்களால் அந்த டார்ச் லைட் ஆஃப் பண்ணி ஆன் ஆகிறத உணர முடியாது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்னு சொல்லி சொல்கிறோம். இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 consecutive light pulses less than 0.1 second, human eye cannot distinguish them separately. It is called persistence of vision. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஃபஸ்ட்டு நியர் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாம் கண்ணு கிட்ட எவ்வளோ தூரம் வச்சு ஒரு ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியுதோ, ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கிளியராக பார்க்க முடியுதோ அதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியர் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐன்னு சொல்லி சொல்கிறோம். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ஃபார் நார்மல் ஹியூமன்ஸுக்கு இருக்கும். அதாவது 25 சென்டிமீட்டர் நம்ம கண்ணிலேருந்து 25 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஆப்ஜெக்டை நம்ம கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியர் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐன்னு சொல்லி சொல்கிறோம். மினிமம் டிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் டு see the object distinctly without strain is called the least distance of the distinct vision. It is 25 cm for normal human. It is the near point of eye. ஸோ அடுத்தது வந்து ஃபார் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐனா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எவ்வளவு தூரம் நம்மளால் கிளியராக பார்க்க முடியுதோ அதை நாம் ஃபார் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐன்னு சொல்லி சொல்கிறோம். த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் ஐ கேன் see the objects clearly is called as ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐ. ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் வரைக்கும் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். உதாரணமாக நம்மளால் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு கிளியராக பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபார் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐயை வந்து இன்ஃபைனைட்னும் நியர் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐ வந்து 25 சென்டிமீட்டரும் சொல்லி நம்மளுடைய கண்ணால் நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. தேங்க்யூ வெரி மச்.